ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்னைக்கான ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வீடியோ தான். ஸோ என்னோட நோஸ் பியரிங் ஸ்டோரி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப நாளாக பண்ணக்கூடாதுன்னு நினச்ச ஒரு விஷயத்த இப்போ பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து சேனல் ஒரு லென்த் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு என்ன மாதிரி பேஸில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ நீங்கள் புதுசாக வந்து நோஸ் பியர் பண்ண போகிறீங்க இல்லை பியர் பண்ண போகிறீங்க ஏதாச்சும் அப்படின்னாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் இந்த 3 காதுமே வந்துட்டு இந்த 2 காது வந்துட்டு நார்மலாக வந்து ட்ரெடிஷ்னல் வேல பண்ணது அண்ட் இது வந்து கன் ஷாட் பண்ணேன். அது ஓகே தான். பட் நோஸ் பியர் பண்ணுறதுன்றது சுத்தமாக ஐடியா கிடையாது. பட் ரீசெண்ட் டைம் ஓகே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அப்பா வந்துட்டு இந்த நோஸ் பியர் பண்ணுறது வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த ரீசனுக்காகவே நானுமே அதை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பட் என்னவோ தெரியல கொஞ்ச நாளாக வந்து அதில் கொஞ்சம் லைட்டான ஒரு கிரேஸ் இருந்தது. ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 டவுட் இருந்தது. ஒன்று ட்ரெடிஷ்னலில் நீங்கள் புதுசாக வந்துட்டு அது ஓகேவா இருந்துச்சு, அந்த அளவுக்குலாம் பெரிய ப்ராசஸ் கிடையாது. ஓகே சிம்பிளாக இருந்தது. பட் நோஸ் பியர் அப்படின்னும் போது ஃபேஸில் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டேன், ஓகே ட்ரெடிஷ்னல் வேவா இல்லை வந்து கன் ஷாட்டா அப்படின்னு நான் கொஞ்சம் வந்து கிளாரிஃபையே இல்லாமல் இருந்தேன். பட் ஃபேமிலியில் எல்லாமே கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் வே தான் வந்து நீ பண்ணி ஆகணும், ஏன்னா அப்போ தான் வந்து சீக்கிரமாக ஆகும் எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு இந்த நோஸ் பியர் பண்ணுற 2 வருஷம் கழிச்சு எல்லாருமே கேட்டாங்க, ஏன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு இன்னைக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஏன் இப்போ பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. என்னவோ தெரியல ரீசன்ட் டேஸாக வந்து நோஸ் பியர் பண்ணால் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கே வந்து எனக்குள்ளேயே ஒரு தாட்டு. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து நான் சூஸ் பண்ணி 1 or 2 மந்த்தாக வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன், இங்கே பொட்டெல்லாம் வச்சு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு ஓகே ஃபைனலி பண்ணியாச்சு. அண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெடிஷ்னல் வே தான் பண்ணேன். பிகாஸ் எனக்கு 2 சாய்ஸ் இருந்தது, கன் ஷாட் அண்ட் ட்ரெடிஷ்னல் வே. கன் ஷாட் வந்து எனக்கு நோஸில் பண்ணுறதுன்றது கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் ட்ரெடிஷ்னல் வேணா பயங்கரமாக வலிக்கும். ஏன்னா வந்து இது வந்து லேஸாக கிடையாது, கொஞ்சம் தடியாக இருந்ததால, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் தடியாக இருந்தது, பயமாகவும் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஆடிப்பூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அம்மா கூட போயிட்டு நாங்கள் ஒரு ஆச்சாரிக்கிட்ட வந்து போய் கொடுத்துருவோம். அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாருன்னா ஒன்றுமே கேட்கல, என்ன பண்ண போகிறோம் எங்கே குத்தணும் அப்படின்னாரு. மூக்கில் அப்படின்னா ஓகே எந்த சைடு அப்படின்னா சரி நான் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு வந்தோடனே அவர் சிம்பிளாக வந்துட்டு ஒரு பென் எடுத்து ஒரு டாட் மட்டும் வச்சாரு, என்கிட்ட காட்டினாரு. நான் என்ன பண்ணிட்டேன், அவர் காட்டின உடனே வந்து எனக்கு அந்த ஒரு ஜாலினஸ்ல வந்துட்டு குத்து போறாங்க அந்த பயமும் இருந்தது. அண்ட் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணிட்டேன்னா கன்சிடர் பண்ணல எங்க குத்து போறீங்க எங்க டாட் வச்சிருக்கீங்கன்ட்டு. அவங்க வச்ச உடனே எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் ஓகேவான்னு. எனக்கு வந்து ஓகேவான்னு நான் பார்க்கவே இல்லை. என்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட தான் கேட்டேன், அம்மா கிட்ட கீக்கி கிட்ட மட்டும் தான் கேட்டேன் ஓகேவா இருக்கான்ட்டு. அவர்கிட்டே கேட்டேன், ஆச்சாரிக்கிட்டே இது ஓகேவா இருக்குமா அப்படின்ற மாதிரி. நல்லாதாம்மா இருக்கு அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குத்துனாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பியர் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக கிடையாது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. எங்கே ட்விஸ்ட் வச்சாங்க தெரியுமா, திருகாணி போடும்போது தான். ரியலி நான் நினச்சி கூட பார்க்கல, அது போடும்போது பயங்கர பெயின் இருக்கும். பிகாஸ் என்னோட நோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே சின்னதுன்னும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்படி தூக்கி தான் போட்டாங்க. அந்த இது அவராலையும் போட முடியல, அம்மாவாலையும் போட முடியல, என்னாலையும் சுத்தமாக பெயின் முடியல. 3 பேருக்கு அதை மாற்றி மாற்றி பண்ணும்போது பெயின் அதிகமாகச்சு. பட் அம்மா சொன்னாங்க இல்லை நீ கொஞ்ச நேரம் இது பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா நம்மளால பண்ண முடியாது அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சிக்கிட்டு பண்ணும்போது அவரே வந்துட்டு ஏதோ ட்ரை பண்ணி போட்டு விட்டாரு. அண்ட் போட்டு விட்டதுக்கு அப்புறமா அது ஜஸ்ட் 1 வீக் ஆகுது. இந்த 1 வீக்கில் வந்துட்டு என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் அது மட்டும்தான் வந்து ஒரு பட்ஸில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் நான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஃபர்ஸ்ட் டே குத்திட்டு வந்தோடனே பெயின் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அந்தளவுக்கு பெயின் தெரியல. அண்ட் அதுக்கப்புறமா சும்மா நைட்டாக நம்ம பிம்பிள்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு அந்தளவுக்கு ஹெவி பெயின் அது எதுவுமே சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் எதுவுமே கிடையாது. லைட்டான ஒரு மைல்டான ஏதோ இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் டெய்லி வந்துட்டு இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு பாட்டில் ஒரு கிணத்தை போட்டுட்டு பட்ஸ் எடுத்து நான் அதில் ஊற வச்சுட்டு என் உள்ள அந்த மாதிரி வச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். நார்மல் வந்துட்டு அப்படியே திருப்பி விட்டேன். ஏன்னா அந்த சைடு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் புது ஸ்கின்லாம் வரும் அப்படின்னும் போது அது உறைஞ்சு அப்படியே மூடிட போகுது அப்படிங்கிற ரீசனுக்காக வந்துட்டு நான் அப்படி திருப்பி விட்டுட்டு இருந்தேன். ஈஸியாக தான் இருந்தது, எனக்கு ஆறுன மாதிரி ஒரு ஃபீல், ஓகே ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் என்னாச்சுன்னா ஒரு 2 days போச்சு. 3rd டே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா காலையில் மறந்துட்டேன், ஃபுல் டோட்டலாக மறந்தாச்சு. கிளம்பி போயிடும் ஆஃபீஸ்க்கு, எண்ணெய் வைக்கவே இல்லை. என்ன ஆயிடுச்சு, அது அந்த எண்ணெய் அந்த 1 டேக்கே வந்துட்டு ஃபுல்லாக காஞ்சி ஒரு மாதிரி அப்படியே ஒட்டிட்டு செம்ம பெயின். வீட்டுக்கு வந்து அவ்வளோ பெயினுங்க. உண்மையை சொல்லணும், மறுபடியும் அந்த ஆயில் வச்சு ஊற வச்சு நான் திருப்பத்துக்குள்ளே நான் ஒரு வழியாயிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ
ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, இப்போ நோஸ் பியர் பண்ணுறீங்க, இல்லை காது குத்துறீங்க, வாட் எவர் நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது தயவு செஞ்சு அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா என்ன மாதிரி சோம்பேறியாக இருக்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படிப்பட்ட நானே வந்து இந்த விஷயத்தில் வந்துட்டு ஓகே ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு வழியாக சரி பண்ணணும் அப்படின்னு நான் கொண்டு வரேன்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக கொண்டு வரலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும். நான் வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு குத்துறேன், பெயின் எப்படி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நானுமே அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஐடியாவே கிடையாது வந்துட்டு இந்த நோஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வரைக்குமே எங்கள் டாடிக்கு தெரியாது நான் பண்ணியிருக்கிறது. ஓகே ஃபுல்லாக வந்து காஞ்சோடனே அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆனாலும் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. என் ஃபேஸ்க்கு செட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா மேபி எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. எங்கள் ஆண்டிலாம் என்ன சொன்னாங்க, இப்போ தான் அழகாக இருக்கா, இப்போ தான் பொண்ணு மாதிரி இருக்கேன் அப்படிலாம் வந்து ஒரு கமெண்ட் பண்ணாங்க. இட்ஸ் ஓகே. அண்ட் இதில் தான் இனிமேல் போயிட்டுருக்கு. ஃப்ளூவெண்ட்டாக வந்துட்டு ஆறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ டெய்லி வந்துட்டு கோகனட் ஆயில் வச்சுட்டு தான் இருக்கேன். அண்ட் அது பட்டு ஆறுன்ற நம்பிக்கையில் இருக்கேன். நான் சேஞ்ச் பண்ணிடுவேன் இப்போ கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா. சேஞ்ச் பண்ணோன்னே அதுவும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட சேனலோட ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீஃப் வீடியோன்னு சொல்லலாம். ப்ரீஃப் மீன்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ தான் வந்து நான் ஒரு லென்த் வீடியோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியாது. அண்ட் இந்த வீடியோவில் என்னை பற்றின இன்ட்ரடக்ஷனை நான் ஸ்மாலாக சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக என்னோட பேர் வந்து வினோ. ஸோ நான் இப்போ தான் வந்துட்டு கிராஜுவேஷன் 2021 முடிச்சுட்டு அண்ட் இவ்வளோ நாள் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கரண்டாகவும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த யூடியூப் இந்த இன்ஸ்டா அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அப்பத்துலேருந்தே இருக்குது. பட் அதுக்கான ஒரு ஸ்பேஸும் அதுக்கான ஒரு டைமும் கிடைக்காத ரீசனால அது அப்படியே ஹோல்ட் ஆகிட்டே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நிறைய பேசிட்டு இந்த மாதிரி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும். பட் நம்மளுக்கு என்ன ஆகும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அப்படியே விட்டுரும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய நாள் போயிட்டு இருந்தது. பட் கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் என்னால் முடிஞ்ச ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி போகும். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும், நிறைய வந்து இரிட்டேஷனாக இருந்தது, என்ன தான் பண்ணுறோம் நம்ம அப்படின்ட்டு. இந்த வீடியோ வந்துட்டு ஒரு நியூ ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு வந்து ஒரு கிஃப்டடாக நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது அது ரொம்ப இனிமேல் ஹாப்பியாக கொடுக்கும். ஏன்னா வந்துட்டு இது நான் லைக்ஸ்க்கோ இல்லை சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ வாட் எவர் அந்த மாதிரி ரீசன் எது எனக்கு தெரியல. பட் அது மேபி இன் ஃபியூச்சரில் வந்துட்டு லைக் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கலாம், தோணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கும் வந்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும், நிறைய இது வரணும் அப்படின்ட்டு. பட் இப்போ கரண்ட் மூவில் எனக்கு என்ன தாட்ஸில் நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட ஒரு ஃப்ரீனஸ், என்னோட மைண்ட் வந்து ஜாலியாக இருக்கணும், எனக்கு பிடிக்கணும், எனக்கு பிடிச்சது நான் பண்ணும்போது நான் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அந்த ஹாப்பினஸ் எனக்கு வேணும்னா நான் நிறைய வீடியோ எடுக்கிறேன். சம்டைம்ஸ் லூஸ் மாதிரி ஏதாவது பேசுகிறேன், ஸோ இக்னோர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனலில் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் ஒரு வீக்கில் வந்துட்டு ஒரு 2 லென்த் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் ஒரு 4-3 ஆச்சு நான் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். அண்ட் இதுதான் ஸ்டார்டிங் அப்படின்றதால நல்ல எடிட்டிங் இருக்காது, நல்ல வாய்ஸ் குவாலிட்டி இருக்காது, அண்ட் நல்ல விஷன் இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன் ஃபியூச்சரில் வந்து இதை நிறைய சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி நான் சொல்லணும்னு எனக்கு தெரியல. பட் அதை நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில். அண்ட் அனதர் வே இன் டே பை டேல இன்னும் ஃபியூச்சரில் வந்துட்டு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு எதனா புது விதமான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதை எனக்கு கமெண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது இருக்கும். பை ஃப்ரம் வினோ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் ஒரு விஷயம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் லைக்லாம் இல்லை போகிற போக்கில் போட்டு விட்டு போங்க.